ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற கோயில் தான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம் தான். பாலமலை ரங்கநாதர் டெம்பிள். ரீசென்ட்டா அங்கே போயிருந்தேன் நானு. அங்க கோயில் தவிர்த்து வந்து எனக்கு புடிச்ச விஷயம் நெறையா இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆ அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் லாஸ்ட்டா கேட்குறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பென்னாகபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். போகிற வழியும் ஃபுல்லாகவே நேச்சர் தாங்க. அதுக்கப்புறம் ஹில் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக ஓட்டலாம். டிராஃபிக்லாம் இருக்காது. அதே மாதிரி மேலே போகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ஏன்னா ரோடு வந்து அந்தளவுக்கு இருக்கும். மோசம்லாம் இல்லைங்க. பட் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் கோயில் ரீச் ஆகிட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் இருக்கனால 2 சைடு ஹில்ஸ்க்கு நடுவில் தான் இந்த பாலமலைன்னு ஒரு ஏரியாவே இருக்குது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெருமாள் கோயில் தவிர்த்து சிவன் கோயில் நிறைய கோயில் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க. ஆனால் அது மைண்டில் வச்சுக்கோங்க. அது குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் போன பிளேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே சாமி கும்பிட்டு ஃபுல்லாக வியூஸ் தாங்க பார்த்துருந்தேன். வியூஸ் பார்க்குறக்கே அவ்வளோ ஸ்டண்டடாக இருந்துச்சு. அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கோயில் ஒட்டியே கீழே வந்து அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அங்கேயும் சூப்பராக இருக்குது. வேணா நீங்கள் போகிறக்கு முன்னாடி அங்கே தண்ணி இருக்கான்னு கேட்டு போங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதுவும் இல்லாமல் அதுவே எங்களுக்கு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. வேணா அதே ஒரு டீப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. வேணா அது சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் குளத்தையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே. இந்த கோயில் வந்து வருஷத்தில் 365 நாள் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வீடியோவில் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னதில்ல, இந்த டவுட் தான். அன்னதானம் வந்து ஆஃப்டர்நூன் போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அந்த டைம் போனது வந்து மார்னிங் 6:30 அரௌண்ட் 6:30க்கு நான் போனேன். 7 அன்னதானம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பர்டிகுலர் டே மட்டும் தான் அப்படி தானா, இல்லைன்னா எல்லா டேஸும் மார்னிங் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கீழே வந்து சொன்னால் நம்பல. ஆஃப்டர்நூன் தான்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அன்னதானம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா சார்ந்த ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வியூஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக என்னடா கோயிலை பற்றி எதுவுமே சொல்லிட்டேன். கோயிலுக்குலாம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசுங்க. அதெல்லாம் இந்த சின்ன வீடியோவில் பத்தாது. கோயிலை சுற்றி இப்போ எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க ஈவினிங் டைம் போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறேன். மார்னிங் 6:30க்கு அங்கே இருக்க மாதிரி போயிருங்க. கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான பிளேஸு. சரிங்களா? ஃபெஸ்டிவல் நாளைக்கு போங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.